Good morning, student. The last class we are completed function, first chapter function in Python. I think you are completed evaluation area in function, right? Right. In this session, we are going to see the chapter 2, data abstraction. Data abstraction. This is the second chapter, data abstraction. Very first, we are going to see the learning objectives in data abstraction. After the completion of this chapter, the student will be able to understand what is abstract data structure, abstract data type, difference between concrete and abstract implementation, FAIRs, data abstraction in structure, right? Data abstraction introduction. Data abstraction is a powerful concept in computer science that allows programmer to treat code as object, for example, car object, pencil object, people object, etc. Programmer need not to worry about how code is implemented. They have to just know what it does. This is especially important when several people are doing project. Here, project refers to the programming. With data abstraction, your group member won't have to read through every line of your code to understand. They can just assume that it does work. Abstraction provide modularity. Modularity means splitting a program into many modules, classes, structures, or the representation for abstract data types, ADT. Yes, data abstraction. The data abstraction என்ன தரவு அருவமாக்கம் அப்படின்றது குறிப்பிடுறாங்க. இதில் என்ன அப்படின்னா, அந்த பாடத்தோட தலைப்பை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும். என்னென்னா, இந்த தகவல் கொடுக்குறோம் இல்லையா, அந்த தரவை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ஹைட் பண்ணி வைக்கிறது, தேவையான இடத்துல ஹைட் பண்ணி வைக்கிறது. நம்ம உதாரணமாக சொல்லணும்னா, தரவுகளை சரியான முறையில் கையாள பின்பற்றப்படும் ஒரு சில நடவடிக்கைகளில் இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனும் ஒன்று, ரைட்டா? அதான் தரவு அருவமாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ ஏடிஎம் மிஷின், மிலிட்ரி, இது மாதிரி ரொம்ப முக்கியமான இதில் நம்ம தகவல்களை எல்லாரும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வைக்க முடியாது. அப்போ தேவையான தகவல்களை மட்டும் ஆக்சஸ் பண்ணணும், தேவையில்லாத தகவல்களை ஹைட் பண்ணி வைக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு மெத்தடை கையாளுறதுக்கு தான் இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோடைய தலைப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். இதில் தகவல்களை நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணையில் தகவல்களை மிக சரியான முறையில் கையாளக்கூடிய ஒரு இதுக்கு பேர் தான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், ரைட்? அந்த ஒரு மெத்தடுக்கு பேர் தான் ADT, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் இஸ் டைப் ஆர் கிளாஸ் பற்றி நம்ம லாஸ்ட் இதிலே பார்த்துருக்கோம் இல்லையா? கிளாஸ் ஃபார் ஆப்ஜெக்ட் whose behavior is defined by set of values and a set of operation. The definition of ADT only mention what operation are to be performed, but not how these operation will be implemented. It does not specify how data will be organized in memory and what algorithm will be used for implementing the operation. It's called abstract because it gives an implementation independent view. The process of providing only the essential and hiding the details is known as abstraction, right? இதுதான் திரும்ப சொல்ல வராங்க. ஸோ
abstract data type is a type. நம்ம வந்து C++ல class அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். class name, அதில் PPP private, very good, protected, public, இந்த 3 வந்து அப்ளை பண்ணியிருப்போம். அந்த டேட்டாவை வந்து எங்கெங்கே எப்படி பயன்படுத்தணும், ப்ரைவேட்டுக்கு ப்ரைவேட்டு, ப்ரொடெக்டடுக்கு ப்ரொடெக்டட், பப்ளிக், அப்படியே கிளாஸிஃபை பண்ணோம் இல்லையா, அதே தான் இங்கே, வேறு ஒன்றுமே கிடையாது, அதே தான். பட் வந்து இங்கே வந்து அங்கே C++ல் வந்து ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டாக பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். அப்போ அந்த ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் வந்து இந்த மாதிரி ஆர்டரில் கொண்டு வரணும்னு சொல்லுவோம். பைத்தானில் அந்த மாதிரியான விஷயங்கள் தேவையில்லை. நம்ம வந்து அந்த ஃபார்மேட்டெல்லாம் எதுவும் தேவையில்லை. பட் வந்து நம்ம அந்த டேட்டா டைப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள விஷயம். ரைட்டா? ஹைடிங் த டீட்டெயில்ஸ் இஸ் நவுன் அஸ் அப்ஸ்ட்ராக்ஷன். தேவையானதையும் தேவையில்லாத மறைக்கிறதும் தான் இதோடைய மெயினான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்காக தான் இங்கே அதை போல்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. யூ கேன் சி that this definition do not specify how this ADD will be represented and how the operation will be carried out. There can be different ways of implemented on ATT. For example, the list ATT can be implemented using singly linked list or doubly linked list. Similarly, stack, ATT and queue. ATT can be implemented using the list. இதில் இந்த ATT உடைய அதாவது abstract data typesல singly list, linked list, doubly linked list, stack, இதெல்லாம் அதோடைய டைப்ஸு, அதில் உள்ள டைப்ஸ். இப்போ நம்ம சொன்னோம்ல PPP, அது மாதிரியான டைப்ஸு, இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் replicate how we think about the world. For example, when you want to drive a car, you cannot need to kind of material to tires off. அதாவது நாம் வந்து ஒரு காரை ஓட்ட போகிறோம் அப்படின்றப்ப கார் வந்து எப்படி ஓட்டணும்னு தெரிஞ்சால் போதும் அந்த டிரைவருக்கு. ஆனால் அந்த காரை வந்து எப்படி இயங்குது, அதில் உள்ள இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் உள்ள டயர்ஸ் வந்து எப்படி இருக்குது, இந்த மாதிரி என்ன மெட்டீரியலை தயாரிச்சிருக்காங்க, இது மாதிரியானதெல்லாம் வந்து நம்ம வந்து தேவையே இல்லை. ரைட்டா? அப்போ வந்து இது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம் நம்ம பண்ணையில் வந்து ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ வந்து ஒரு பில்லிங் செக்ஷனில் வந்து உட்காந்துருக்காங்க, அவங்க வந்து பில் போடுறாங்க அப்படின்றப்ப அவங்க வந்து அந்த பில் போடுறதுல வந்து என்ன மாதிரியான பில் போடலாம் அப்படிங்கிறது மட்டும்தான், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண, இதை ப்ரெஸ் பண்ண அப்படின்னா போதும், அவங்களுக்கு வந்து அந்த பில்லு வந்து வந்துடும். அவங்களுக்கு வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுனால என்ன நடக்குது, எப்படி நடக்குது, என்ன வருது அப்படிங்கிறத பற்றிய நாலேஜ் வந்து அவங்களுக்கு தேவையில்லை. ரைட்டா? ஸோ வந்து அந்த ஷாப் எம்ப்ளாயீஸ் பொறுத்த வரைக்கும் பில் போடுறது மட்டும்தான் அவங்களுடைய. அப்போ அதுக்கான வேலைகளை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. எப்படி இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு டீட்டெயில்டு நாலேஜ் வந்து அவங்களுக்கு தேவையில்லை. இதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ ஃபெசிலிட்டேட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், யூ வில் நீட் டு கிரியேட் 2 types of function, constructor and a selector. Constructor and a selector. Constructor and selector. What is mean by constructor and selector? Constructor அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ரைட்டா? Constructor are function that build a abstract data type. Selector are function that retrieve information from the data type. அவ்வளோதான். கன்ஸ்ட்ரக்டார் மீன் ஆக்கி, அங்கே படிச்சிருக்கோம் இல்லையா, உருவாக்குதல், இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அவ்வளோதான். ஸோ இந்த ஆக்கி மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு விஷயத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து உருவாக்க முடியும், அதை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க. டிஃபைன் பண்ணுறது, கரெக்ட், டிஃபைன் பண்ணுறது, எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கன்ஸ்ட்ரக்டார். ஸோ டிஃபைன் பண்ண பிறகு அந்த டிஃபைன் பண்ண விஷயத்தில் வந்து டேட்டாஸை ரெட்ரீவ் பண்ணுறது, திரும்பி எடுத்து பார்க்குறது, அது செலக்டார். அவ்வளோதான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு இதை வந்து கோடிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன், அப்போ டிஃபைன் பண்ணுறேன். அந்த டிஃபைன் பண்ணுறது வந்து கன்ஸ்ட்ரக்டார். டிஃபைன் பண்ணி டேட்டா ஸ்டோர் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த ஸ்டோர் பண்ணுறதுலேருந்து
டேட்டாஸை ரெட்ரீவ் பண்ணுறேன் இல்லையா, அது வந்து செலக்டார். இதுதான் கன்ஸ்ட்ரக்டாருக்கும் செலக்டாருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். புரிஞ்சுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், say you have an abstract data type called city. This city object will hold the city name and its latitude and longitude. To create the city object, you use the function like city equal to make city name latitude longitude. இப்போ நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த டிக்ளேர் பண்ணது தான் கன்ஸ்ட்ரக்டார். யா, அந்த சிட்டிங்கிறதுல சிட்டியோடைய பேர், அதோடைய அட்சரேகை, தீர்க்கரேகை நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் நான் டிக்ளேர் பண்ணுறேன். இது வந்து கன்ஸ்ட்ரக்டார். இதுதான் என்னது? கன்ஸ்ட்ரக்டார். டு எக்ஸ்ட்ராக்ட் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் த சிட்டி ஆப்ஜெக்ட் யூ வுட் யூஸ் த ஃபங்க்ஷன் லைக். அந்த சிட்டி அப்படிங்கிறதுக்குள்ள சிட்டியோடைய பேர் மதுரை, அதோடைய அட்சரேகை, இவ்வளவு தீர்க்கரேகை, அந்த வேல்யூ எல்லாம் நான் கொடுத்து உள்ள டேட்டாஸ் வேல்யூஸ்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன். அப்போ அதிலேருந்து அதை எடுக்க போகிறேன். அப்போ அது என்னது? அதுக்கு நான் என்ன வேர்டு யூஸ் பண்ணுவேன்? கெட் நேம். யா, கெட் நேம் ஆஃப் சிட்டி, கெட் latitude ஆஃப் சிட்டி, கெட் longitude ஆஃப் சிட்டி. இது இந்த 3 இருக்கு இல்லையா, இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செலக்டார். இது வந்து என்னது? செலக்டார். மேலே சிட்டி ஈக்குவல் டு மேக் சிட்டி நேம், மேக் சிட்டியில் நேம், லேட்டிடியூட், லாங்கிடியூட் கொடுத்தது கன்ஸ்ட்ரக்டார். அதிலேருந்து டேட்டாவை ரெட்ரீவ் பண்ணுறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற கெட் நேம், கெட் லேட்டிடியூட், கெட் லாங்கிடியூட், இதெல்லாம் என்னது? செலக்டார். இவ்வளோதான்ப்பா. அது கன்ஸ்ட்ரக்டார், இது செலக்டார். இப்போ புரிஞ்சுதா? ரைட். அடுத்து, the following pseudocode will be complete the distance between the two city object. சார், நான் வந்து 2 சிட்டிக்கு உள்ள இடையில உள்ள தூரத்தை வந்து நான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு சூடோகோட்னா அல்காரிதம். கரெக்ட், அல்காரிதம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அல்காரிதத்தில் பார்த்தோம்னா நமக்கு புரியும். டிஸ்டன்ஸ் ஆஃப் சிட்டி 1, சிட்டி 2. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிட்டி 1 மதுரை, another one is city 1 is மதுரைனா another one is சென்னைன்னு வச்சுக்கிட்டோம்னா, இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்காக தான் வந்து இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து கன்ஸ்ட்ரக்டார். அதான் வந்து இதை எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒவ்வொன்றும் எழுதையில் நம்ம அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருது கன்ஸ்ட்ரக்டார். அப்புறம் latitude 1, longitude 1, get data, get latitude city 1, get longitude city 1. அடுத்து latitude 2, longitude 2, get latitude city 2, get longitude city 2. இதெல்லாம் என்னது? செலக்டார். இது முதல் சொன்னது என்னது? கன்ஸ்ட்ரக்டார். ரெண்டாவது கெட்டுன்னு வருது இல்லையா, அது வந்து என்னது? செலக்டார். அடுத்து அதோடைய ஃபார்முலா என்ன? நம்ம ஏற்கனவே சொல்லி ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட வேண்டியதான். ரிட்டன் latitude 1 minus latitude 2 power of 2 plus latitude 1 minus longitude minus 1 minus longitude 2 power of 2 whole power of 1/2, whole power of 1/2. இது ஃபார்முலா. ஸோ இதை அப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த ரெண்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ், மதுரை சென்னை, இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்டார் அண்டு செலக்டார் அப்படிங்கிறதுல இதை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் டிஸ்டன்ஸ் சிட்டி 1, சிட்டி 2ங்கிறது வந்து கன்ஸ்ட்ரக்டார். பின்னாடி இங்கே கெட் லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட்னு கொடுத்துருக்கு இல்லையா, அந்த 2 சிட்டிக்கு உள்ளது, அது வந்து செலக்டார். இதுதான். In the above code, to read distance, get latitude and longitude, get longitude as function as read the latitude and longitude. Read it's equal to as, அந்த equal to அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க? assigned as or becomes, இந்த மாதிரி assigned or becomes அப்படிங்கிற வார்த்தையால் குறிப்பிடணும். அதுதான் சொல்கிறாங்க. latitude 1, longitude 1, it's equal to get latitude city 1, get longitude city 1. Is read as latitude 1 becomes the values of get latitude city 1 and longitude becomes the value of get longitude city 1. இதை தான் வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ரைட். Notice that you don't need to know how these functions were implemented. You are assuming that someone else how defined them for us. அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா,
நம்ம வந்து இதில் வந்து ஃபங்க்ஷன் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்ணியிருக்கு அப்படின்றது தான் பார்க்கணும். இது எப்படி டிஃபைன் அப்படின்றதெல்லாம் தேவையில்லை. இட்ஸ் ஓகே. If the end of user does not know how the function were implemented, however the function still have to be defined by someone. ப்ரோக்ராமர் தான் வந்து அதை பற்றி கவலைப்படணுமே தவிர்த்து இந்த அப்ளை பண்ணுறாங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து அதை பற்றின ஒரு வந்து தேவையில்லை, அவங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. let us identify the constructor and selector the above code. மேலே உள்ளதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எது கன்ஸ்ட்ரக்டார் எது செலக்டார் அப்படிங்கிறத நாம் வந்து தெரிஞ்சுக்கிடணும். As you already know that constructor are function that build the abstract data type. In the above pseudocode, the function which create the object of the city is the constructor. அப்போ வந்து அந்த city make city நம்ம கொடுத்தோம் இல்லையா, ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் அதை வந்து கன்ஸ்ட்ரக்டார். ரைட்டா? Here make city name latitude longitude is the constructor which create the object of the city. ரைட்டு. ஸோ இங்கே அந்த இதில் வந்து சொல்கிறாங்க நேம் லேட்டிடியூட் லாங்கிடியூட் வேல்யூ பாஸ்டு அதுக்குரிய வேல்யூ நம்ம கொடுக்க போகிறோம், அது பேராமீட்டர். ஸோ மேக் சிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன், சிட்டியில் லேட்டிடியூட் லாங்கிடியூட் இருக்குது. இது எல்லாமே என்னது கன்ஸ்ட்ரக்டார். வெரி குட். இது எல்லாமே என்னது கன்ஸ்ட்ரக்டார். அது பார்த்தீங்கனாலே தெரியும். ரைட்டா? கன்ஸ்ட்ரக்டார் மேக் சிட்டி ஆஃப் அதில் சிட்டி லேட்டிடியூட் லாங்கிடியூட் இது எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்டார். அடுத்து செலக்டார்னா என்ன? அதுக்கு கீழே அடுத்து டிக்ளேர் பண்ணோம் இல்லையா, செலக்டார் ஆர் நத்திங் பட் த ஃபங்க்ஷன் தட் retrieve இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டேட்டா டைப். therefore in the above code get name of city, get latitude of city, get longitude of city are the selector because these function extract the information of the city object. எது வந்து retrieve பண்ணுறோமோ அது செலக்டார். அவ்வளோதான், தகவலை retrieve பண்ணுறது. டிஃபைன் பண்ணுறது கன்ஸ்ட்ரக்டார். ரைட்டுங்களா? அதை வந்து தெளிவாக ஒரு படம் மாதிரியே அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன் உங்களுக்கு. என்னது? சிட்டி வேல்யூ பாஸ்டு பேராமீட்டர் கெட் நேம் ஆஃப். அப்போ வந்து முதல் சிட்டியோட பேர் கொடுத்துட்றோம். அடுத்து சிட்டி பாஸ்டு பேராமீட்டர் கெட் லேட்டிடியூட் தென் சிட்டி தென் லாங்கிடியூட். இதுக்குரிய வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துறாங்களா? அப்போ வேல்யூஸை கொடுத்து அதை ரெட்ரீவ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ இது எல்லாமே என்னது கெட்டுன்னு வந்துட்டாலே அது என்னது ரெட்ரீவ் பண்ண போகிறோன்னு அர்த்தம். அப்போ அது பூரா என்னது செலக்டார். டிஃபைன் பண்ணால் கன்ஸ்ட்ரக்டார், ரெட்ரீவ் பண்ணால் செலக்டார். அவ்வளோதான். ஸோ இதுதான் இதில் உள்ள ஒரு விஷயம். ரைட்டா? ரைட். இன்னொரு அனதர் ஒன் எக்ஸாம்பிள் கூட இங்கே கொடுக்குறாங்க. Now let us consider the more example to identify the constructor and selector. இதில் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டார் செலக்டார் எதுன்னு ரெண்டாவது எக்ஸாம்பிளில் வந்து சொல்கிறாங்க. பார்த்தாலே தெரிஞ்சிடும். கன்ஸ்ட்ரக்டார் மேக் பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய் ரிட்டன் எக்ஸ் ஒய் இதெல்லாம் என்னது கன்ஸ்ட்ரக்டார். பாருங்களேன் அங்கேயே கொடுத்துருக்காங்க ரெண்டாவது எக்ஸாம்பிளில். மேக் பாயிண்ட்டுன்னு சொல்லி எக்ஸ் கமா ஒய்ன்னு டிக்ளேர் பண்ணுறோமா, அது என்னது கன்ஸ்ட்ரக்டார். அடுத்து செலக்டார். இதில் செலக்டார் என்னது எக்ஸ் கோஆர்டினேட் பாயிண்ட் ரிட்டன் பாயிண்ட் ஆஃப் 0 ஃபஸ்ட்டு. இது எங்கே பார்த்த மாதிரி இருக்குது இந்த ப்ராக்கெட்டு? அரைஸில். வெரி குட். அதே தான். ஸோ வித்தின் பேரந்தசிஸில் அந்த இது கொடுத்துருக்கு இல்லையா, அப்போ வந்து 0 ரிட்டன் பாயிண்ட் செலக்டார். ஒய் கோஆர்டினேட் பாயிண்ட், ஸோ ரிட்டன் பாயிண்ட் ஆஃப் 1 இது செலக்டார். ஸோ எக்ஸ் கமா ஒய்ன்னு டிக்ளேர் பண்ணுறது கன்ஸ்ட்ரக்டார். அதில் வேல்யூஸ் கொடுக்குறோம் இல்லையா, 0 எக்ஸுக்கு வேல்யூ ஒய்க்கு வேல்யூ கொடுக்குறோமா, அந்த பாயிண்ட் வந்து செலக்டார். ரைட். அடுத்து நோட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் சப்போர்ட்டட் பை டிஃபைனிங் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் ATD which is a collection of constructor and selector. ஸோ ATTங்கிறது என்ன? ஒன்றுமே இல்லை, கலெக்ஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டார் அண்டு செலக்டார். அவ்வளோதான். நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புங்கிறது என்னென்னா கம்பைன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டார் அண்டு செலக்டார். கன்ஸ்ட்ரக்டார் கிரியேட் ஆன் ஆப்ஜெக்ட் bundling together different pieces of information. கன்ஸ்ட்ரக்டாரில் என்ன பண்ணுறோம்? பண்டில் ஆஃப் டேட்டாவை பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக டிஃபைன் பண்ணிக்கிட்டே வர்றோம். ரைட்டா? இதுதான் கன்ஸ்ட்ரக்டார். பண்டில் ஆஃப் இன்ஃபர்மேஷனில் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை டிஃபைன் பண்ணிக்கிட்டே வர்றது கன்ஸ்ட்ரக்டார். சரி, அந்த பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வச்சுட்டோம் இல்லையா, அதுலேருந்து ரெட்ரீவ் பண்ணுறோம் ஒன்றுன்னா.
தகவலை ரெட்ரீவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அது வந்து என்னது ஆட்டோமேட்டிக்காக செலக்டர் ஆயிடும். வைல் செலக்டர் எக்ஸ்ட்ராக்ட் த இண்டிவிஜுவல் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட். ஸோ அதில் வச்சதில் இருந்து திரும்பி ஒன்றா தனித்தனியாக எடுக்கிறது வந்து செலக்டார். சாரி கிளியர்ட் நவ் கன்ஸ்ட்ரக்டார் அண்டு செலக்டார். புரிஞ்சுதுங்களா? கன்ஸ்ட்ரக்டார் அண்டு செலக்டார். ஆமாம். ஸோ எது ஒன்றை வந்து டிஃபைன் பண்ணி நம்ம தகவலில் ஸ்டோர் பண்ணுறோம், பண்டில் ஆஃப் டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ நம்ம வகுப்பை எடுத்துட்டோம்னா நம்ம வகுப்பில் உள்ள மாணவர்களுடைய எல்லாருடைய தகவல்களையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், பண்டில் ஆஃப் டேட்டாஸ். அது எல்லாமே என்னது கன்ஸ்ட்ரக்டார். டிஃபைன் பண்ணி ஸ்டூடெண்ட் நேம், ஏஜ், ஏதோ ஒரு கேட்டகரியில் ஸ்டோர் பண்ணிட்டே வரோம், அது கன்ஸ்ட்ரக்டார். சரி, அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொருத்தருடைய மாணவர்களுடைய தகவல்களை தனித்தனியாக எடுக்கிறோம். ஃபஸ்ட் யார், ரோல் நம்பர் வைஸ், அவங்களுடைய ஏஜ் என்ன, எந்த ஏஜ், டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி எல்லாத்தையும் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக திரும்ப ரெட்ரீவ் பண்ணோம்னா செலக்டார். அவ்வளோதான்டா தம்பி. வெரி குட். ஸோ ஓவர். நவ் நெக்ஸ்ட்டு representation of abstract data type. Representation of abstract data type using rational number. இந்த abstract data type வந்து ஒரு சின்ன இன்னொரு ரேஷ்னல் நம்பர்ஸில் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக ரொம்ப தெளிவாகவே விளக்கியிருக்காங்க. அதை பார்த்துருவோம். The basic idea of data abstraction is to structure program so that they operate the abstract data. That is, our program should use data in such a way as to make a few assumptions about the data as possible. At the same time, a concrete data representation is defined as an independent part of the program. காங்க்ரீட் டேட்டா டைப் அதை தான் சொல்கிறாங்க. அதாவது நம்ம வந்து டிக்ளேர் பண்ணையில் வந்து டிஃபைன் கன்ஸ்ட்ரக்டாரை பொறுத்த வரைக்கும் காங்க்ரீட் டேட்டா டைப் என்ன பண்ண போகிறன்றதை தெளிவாக சொல்லிடணும். இன் காங்க்ரீட் டேட்டா ரெப்ரசன்டேஷன் ஏ டெஃபனிஷன் ஃபார் ஈச் ஃபங்க்ஷன் இஸ் நவுன். ரைட்டா? அதை தான் நோட்டில் கொடுத்துருக்காங்க. காங்க்ரீட் டேட்டா ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். எனி ப்ரோக்ராம் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பார்ட்ஸ். ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் 2 பார்ட் இருக்குது. என்னென்ன? த பார்ட்ஸ் தட் operate on abstract data type and the part that define a concrete representation. Right? So இந்த 2 பார்ட்டில் வந்து abstract data type ஒன்று, abstract ஒன்று, இன்னொன்று வந்து concrete representation. This is connected by a small set of function that implement abstract data is in terms of the concrete representation. To illustrate this technique, let us consider the example design set of function manipulating rational number. The rational number na என்னடா தம்பி? rational number ratio of integers, ரைட்டா? முழு எண்கள். கரெக்ட். அவ்வளோதான். ஸோ அந்த rational number is a ratio of integers and rational numbers constitute an important subclasses of real numbers. A rational numbers such as 8/3 or 19/3 is typically written as numerator divided by denominator. Numerator divided by denominator. அவ்வளோதான். ஸோ பகுதி டிவைடட் பை தொகுதி டிவைட் பை பகுதி. இவ்வளோதான் இதில் உள்ள விஷயம். என்னென்னா நாம் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 8/3 19/3. இப்போ இதை டிவைட் பண்ணால் நமக்கு வந்து கண்டிப்பாக ஃப்ராக்ஷனல் தான் வேல்யூ வரும். ஆனால் ரேஷ்னல் நம்பர்ன்றது ஹோல் இண்டீஜர், முழு எண்கள். அப்போ இதை எப்படி இதில் வந்து ப்ரோக்ராமுக்கு நம்ம கொண்டு வருது? வேர் போத் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஆர் பிளேஸ் ஹோல்டர் ஃபார் இண்டீஜர் வேல்யூஸ். இதில் வந்து நியூமரேட்டர்லேயும் சரி டினாமினேட்டர்லேயும் இண்டீஜர் வேல்யூஸை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? முழு எண்களை தான் உள்ளே வைக்கிறோம். Both parts are needed exactly characterized value of the rational number. Actually, dividing integers produce the float approximation, losing the exact precision of the integer. அப்போ 8/3 அப்படிங்கிறத நான் வந்து அப்ளை பண்ணேன்னா நான் எனக்கு வந்து கண்டிப்பாக வேல்யூ ரிசல்ட் வந்து ஃப்ராக்ஷனில் தான் வரும். அப்போ ஃப்ராக்ஷனில் வர்றப்ப நான் வந்து சரியான எக்ஸாக்ட் ப்ரெசிஷன் வந்து என்னால் அப்ளை கிடைக்காது. அப்போ ஒரு அப்ராக்சிமேட்டடான இண்டீஜர் வேல்யூஸ் தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே நல்லா தெளிவாகவே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். என்னென்னா இந்த எக்ஸாம்பிளில் 8/3
அப்படின்னு நான் கொடுக்குறப்ப அதில் எனக்கு என்ன எக்ஸாக்டாக ரிசல்ட் வரும்னா 8/3 இட்ஸ் ஈக்குவல் டு 2.666666 அது ஃபுல்லாக போய் 5 இதுதான் எக்ஸாக்டாக ரிசல்ட்டு. ஆனால் ரேஷ்னல் நம்பரில் இந்த மாதிரி எக்ஸாக்டாக கொடுக்க முடியுமா, ரிசல்ட் வருமா, வந்து அது ரேஷ்னல் நம்பர் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறது, however you can create an exact representation of rational number by combining together the numerator and denominator. As we know from using the functional abstraction, we can start programming productively before you have an implementation of some parts of our program. Let's begin by assuming that you already have a way constructing a rational number from the numerator and the denominator. You have also assumed that given rational number, you have the way of selecting the numerator and its denominator component. Let us further assume that the constructor and selector are also available. We are using here powerful strategy of designing programs, wishful thinking னா என்ன தெளிவாக சொல்கிறாங்க. We have not said that rational number is represented. How to constructor and selector should be implemented. Wishful thinking நோட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Wishful thinking is the formation of beliefs and making decision according to what might be pleasing to imagine instead of applied reality. நான் என்ன பண்ணுறேன், அஷ்யூம் பண்ணுறேன் இந்த மாதிரி ரிசல்ட்டு வரலாம். அதாவது நான் வந்து 8 அப்படிங்கிற ஒரு இன்டீஜரையும் 3ங்கிற ஒரு இன்டீஜரையும் கொடுத்து டிவைட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது வந்து நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன் எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி. இதுதான் விஷ்ஃபுல் திங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து இது மாதிரி தான் ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இங்கே இந்த இதை அப்படியே ஒரு ப்ரோக்ராமை எடுத்து நம்ம பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு இது கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் ஆன் ATT ஃபார் ரேஷ்னல் நம்பர் கன்ஸ்ட்ரக்டார். இதில் வந்து எது கன்ஸ்ட்ரக்டார் எது செலக்டார்னு பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்டார் ஏ ரேஷ்னல் நம்பர் வித் நியூமரேட்டர் n டினாமினேட்டர் d. ஸோ அப்போ வந்து இதில் கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரேஷ்னல் n, d, rational of n, d is a constructor, right? Then selector number x, number of x returns the numerator of rational number of x. அதுக்கு அடுத்து denom of y, denominator அதுதான் சொல்கிறாங்க, returns the denominator of rational number y. இது வந்து செலக்டார். அப்போ டிஃபைன் பண்ணுறது கன்ஸ்ட்ரக்டார், நியூமரேட்டர் ஆஃப் எக்ஸ், டினாமினேட்டர் ஆஃப் ஒய், இது வந்து செலக்டார். இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நவ் யூ ஹாவ் டு த ஆப்ரேஷன் ஆன் ரேஷ்னல் numbers defined in terms of the selector function numerator and denominator and the constructor function rational. But you have not yet defined this function. What you need to some way to glue together numerator and denominator into the compound value. The pseudocode for the representation of the rational number using the constructor and selector is x, y is become அங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா, become 8, 3 rational n, d numerator x by numerator y. Output is 2.66665 இப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா. இதுதான் இதோடைய அவுட்புட் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ஸ்க்ரீன் டிஸ்பிளேயில் அவுட்புட் வந்து அந்த மாதிரி வராது, அந்த மாதிரி நமக்கு வராது. என்ன டிவைட் பண்ணோம், 8/3 இது மட்டும்தான் வரும். அந்த அவுட்புட் இங்கே கொடுத்துருக்காங்களே, ஆக்சுவலி எக்ஸாக்டாக வந்து 2.6665 வருது இல்லையா, அந்த இது வந்து ரிசல்ட்டில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ரேஷ்னலில் வந்து மிகச்சரியாக சொல்லணும்னா ரேஷ்னல் நம்பர்ஸில் வந்து 8/3 மட்டும்தான் ஸ்க்ரீனில் வரும், ரைட்டா. அதோடைய எக்ஸாக்ட் ரிசல்ட்டான 2.6663ங்கிறது வந்து அந்த இதில் வந்து டிஸ்பிளேக்கு வராது. இதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க, ரைட். ஸோ
டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனில் வந்து அதோடைய இன்ட்ரொடக்ஷன் என்னன்னு பார்த்தோம். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்றது வந்து ஒரு தரவு அருவமாக்கம். அதில் வந்து தகவல்களை வந்து டிஃபைன் பண்ணுறது மற்றும் அதை வந்து எசென்சியல் அண்டு ஹைடிங் அதான் தரவை வந்து பாதுகாக்கிறது மற்றும் மறைத்தல் தேவைப்படுறப்ப. அதுக்கு அடுத்து அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன பார்த்தோம், கன்ஸ்ட்ரக்டார் அண்டு செலக்டார் அப்படின்னா என்ன, கன்ஸ்ட்ரக்டார்ன்றது டிஃபைன் பண்ணுறது, செலக்டாருங்கிறது அதிலிருந்து ரெட்ரீவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்காக மிக முக்கியமாக வந்து ஒரு 2 டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஏன்னா அந்த எக்ஸாம்பிளில் 2 சிட்டிக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு மாடல் எக்ஸாம்பிள் பார்த்தோம். அடுத்து வந்து 2 பாயிண்ட்டுக்கு இடையில் உள்ள அதை பார்க்க இன்னொரு அனதர் எக்ஸாம்பிளான கன்ஸ்ட்ரக்டார் செலக்டாருக்கு இன்னொரு எக்ஸாம்பிளான 2 பாயிண்ட்டுக்கு உள்ள இடையில் உள்ள விஷயங்களை வந்து பார்த்தோம். இந்த 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். அடுத்து ரேஷ்னல் நம்பரில் இந்த டேட்டா டைப் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் வந்து ரேஷ்னல் நம்பர் விகிதமுறு எண்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் உள்ள என்ன மாதிரியாக அப்ளை பண்ணோம்னா நமக்கு கன்ஸ்ட்ரக்டார் அண்டு செலக்டார் கிடைக்குது அப்படிங்கிறத வித் எக்ஸாம்பிளோட தெளிவாக பார்த்தோம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து அந்த ரேஷ்னல் நம்பருடைய டெஃபனிஷன் பிரகாரம் 8/3ங்கிறது வந்து ரிசல்ட் வந்து டிஸ்பிளே வராது, 8/3 மட்டும்தான் காட்டும். இங்கே வந்து புக்கில் வந்து நமக்கு அந்த அவுட்புட் வந்து எக்ஸாக்ட் அவுட்புட் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பட் வந்து அந்த டிஸ்பிளேயில் வராது. ஸோ நம்ம அஷ்யூம் பண்ணுறோம், அதுதான் விஸ்ஃபுல் திங்கிங் சொன்னோம் இல்லையா, அஷ்யூம் பண்ணிக்கிறோம், பட் வந்து என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்கு. ரைட். ஸோ இன்றைக்கி பார்த்த விஷயங்களை வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ரீகால் பண்ணுங்கள் புக்கில். அதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கு வாங்க, அதில் உள்ள டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஃபாதர் வந்து நெக்ஸ்ட் வந்து அடுத்த கிளாஸில் வந்து நம்ம அடுத்த விஷயத்தை பார்ப்போம்.